கோவை குறும்பாளையத்தில் நடைபெறவுள்ள தாவிக பூத் கமிட்டி முகவர்களின் கருத்தரங்கிற்கு அக்கட்சியின் தலைவர் விஜய் தற்போது வருகை தந்து கொண்டிருக்கிறார். கட்சி தொண்டர்கள் புடைசூழ அவர் உள்ளே வர ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் யுவராஜ் வழங்கிப்போம். யுவராஜ், வணக்கம். விவரங்கள். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் இந்த முதல் பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கான அந்த கருத்தரங்கமானது கோவை மாவட்டத்தில் நடைபெறுவதற்கு ஆயத்தமாக தயார் நிலையில் இருந்தது. அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியானது 3 மணிக்கு நடைபெறும் என திட்டமிடப்பட்டிருந்தது. நிர்வாகிகள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அமர வைப்பதற்கு தாமதமாக ஒரு காரணத்தினால் விஜய் புறப்படுவதற்கும் தாமதமானது. அந்த வகையில் 3:45 மணி அளவில் தனியார் நட்சத்திர விடுதியிலிருந்து புறப்பட்ட விஜய் அந்த விடுதியிலிருந்து கல்லூரி வரக்கூடிய அந்த 15 கிலோமீட்டர் தொலைவிலும் ரசிகர்களும் தொண்டர்களும் ஏராளமானோர் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தும் அவருடைய அந்த காரை மறித்தவாறும் அவருக்கு ஆரவாரப்படுத்தி வருகின்றனர். அந்த வகையில் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலாக இந்த காரானது பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் அவர் செல்லும் வழி எங்கும் அவரது பின்னால் இருந்து இருசக்கர வாகனங்களில் இருந்தும் அதே போன்று காரிலும் ஓடி வந்தும் பின்தொடர்ந்தியபடி அவரை பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆரவாரத்தில் அவரை தொடர்ந்து வருகின்றனர். இந்நிலையில் கல்லூரியின் அந்த நுழைவாயிலிருந்து சாலையிலிருந்து முனைப்பு சாலையில் இருந்து கல்லூரிக்கு வரக்கூடிய அந்த இணைப்பு சாலையை வந்தடைந்திருக்கக்கூடிய விஜயை அங்கிருக்கு சுற்றி இருக்கக்கூடிய ரசிகர்கள் ஒவ்வொருவரும் அவரை காண வேண்டும் என்று அவருடைய காரை தட்டியபடி முழக்கமிட்டு வருகின்றனர். அந்த வகையில் தற்போது காரில் இருந்து கதவை திறந்து வெளியில் சென்றிருக்கக்கூடிய விஜய் அங்க இருக்கக்கூடிய ரசிகருக்கு காரில் இருந்து வெளியே வந்தவாறு தன்னுடைய கைகளை அசைத்தும் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தியும் தற்போது வந்து கொண்டிருக்கின்றார். கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலாக இந்த பூத் கமிட்டி நிர்வாகிகள் அரங்கிற்குள் அமர வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் விஜய் வருவதற்கு ஏராளமான அந்த வழி எங்கும் இருக்கக்கூடிய அந்த ரசிகர்களால் விஜய் வருவதற்கு தாமதமாக இருக்கிறது. அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியானது 1 மணி நேரத்திற்கு மேலாக தாமதமாக தொடங்க இருக்கின்றது. அந்த வகையில் சரவணம்பட்டியிலிருந்து வருகை வந்திருந்த விஜய் குறும்பம்பாளையம் கல்லூரி அமைந்திருக்கக்கூடிய இந்த குறும்பம்பாளையம் 4 முனை சாலையில் கார் வந்தடைந்த பொழுது அந்த பகுதியில் சுற்றியிருந்த ரசிகர்களும் தொண்டர்களும் அவரை காண வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வத்தில் அவரை காரை சூழ்ந்து நிற்கின்றனர். காரணம் 12 வருடங்கள் கழித்து ஏறத்தாழ 12 வருடங்கள் கழித்து அதற்கு முன்பாக படப்பிடிப்புக்கு வந்த விஜய் 12 வருடங்கள் கழித்து தற்போது இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்றார். காலை விமான நிலையம் வந்தபோது 6 மணியிலிருந்து ரசிகர்கள் ஏராளமானோர் அவரை பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தில் கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட ரசிகர்களும் தொண்டர்களும் காலை கோவை விமான நிலையத்தில் சூழ்ந்திருந்தனர். அங்கும் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டிருந்தது. அந்த விமான நிலையத்திலிருந்து விடுதிக்கு செல்லும் வழி எங்கும் அவருக்கு ஏராளமானோர் உற்சாகமாக வரவேற்பு அளித்தும் கட்சிக்கான அந்த கொடிகளையும் துண்டுகளையும் அவர் மீது தூக்கி எறிந்து அன்பை வெளிப்படுத்தியபடியும் இருந்தனர். அதே போன்று ரசிகர்கள் பலர் அவர்களுடைய அந்த பிரச்சார வாகனத்தின் மீது ஏறி நின்று அவரை பார்க்க வேண்டும் என்றும் கை குலுக்கியபடியும் இருந்தனர். அந்த வகையில் காலை மதியம் 12 மணி அளவில் அவர் அந்த தனியார் நட்சத்திர விடுதிக்கு சென்றிருந்தார். 3 மணிக்கு இந்த நிகழ்ச்சியை தொடங்கி 7 மணிக்கு முடிவடையும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் நிரல். அந்த வகையில் 3 மணிக்கு தொடங்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்த இந்த நிகழ்ச்சி தற்போது வரை கிட்டத்தட்ட 5 மணி ஆக இருக்கின்றது. 5 மணிக்கு மேல்தான் இந்த நிகழ்ச்சி தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. நிர்வாகிகள் தீவிர பரிசோதனை என்ற ஒரு காரணத்தினாலும் அவர்களுடைய புகைப்படம், அவருடைய ஆதார் கார்டு மற்றும் அவர்களுடைய எண் என்ற ஒவ்வொரு வரிசையாக அந்த பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு இறுதியாக அந்த QR கோடு என்ற அந்த அடையாள அட்டைக்கான அந்த பரிசோதனையும் ஏற்படுத்தப்பட்டது. இதற்காக கிட்டத்தட்ட 7000 நிர்வாகிகள் என்ற ஒரு காரணத்தினால் உள்ளே அமர வைக்கப்படுவதற்கு இத்தனை இந்த முறைப்படி செல்ல வேண்டும் என்ற ஒரு காரணத்தினால் ஏராளமான நேரமானது. அந்த வகையில் 1 மணி நேரம் தாமதமாக இந்த நிர்வாகிகள் உள்ளே அமர வைக்கப்பட்டனர். அதன் பின்பு விஜய்க்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அந்த விடுதியிலிருந்து புறப்பட்டார். அந்த வகையில் அந்த விஜய் அந்த விடுதிக்கு சென்று அந்த நேரத்திலிருந்தே ஏராளமான ரசிகர்களும் தொண்டர்களும் விடுதியின் முன்பாக குவிந்தபடி அவரை வரவேற்பதற்கும் அவரை பார்ப்பதற்கும் ஏராளமான ரசிகர்களும் தொண்டர்களும் குவிந்திருந்தனர். சற்று நேரத்திற்கு முன்பாக அந்த குறும்பபாளையம் 4 முனை சாலையை கடந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் காரை சூழ்ந்து அவரை காண வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தில் கார்களை தட்டியபடியும் ரசிகர்கள் ஏராளமானோர் வந்தனர். அந்த வகையில் அந்த முனைப்பு சாலையிலிருந்து கல்லூரிக்கு வரக்கூடிய அந்த சாலைக்கு கல்லூரியின் சாலைக்கு வருகை தந்திருக்கக்கூடிய விஜயின் காரை சுற்றி ஏராளமான ரசிகர்கள் அவர் காரை பின்தொடர்ந்தபடி ஓடி வருகின்றனர். அங்கு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தனியார் பாதுகாவலர்களும் காவலர்களும் விஜயின் காருக்குள் இருக்கக்கூடிய விஜயை காரை சேதமடையாமல் இருப்பதற்கும் விஜயை யாரும் நெருங்காமல் இருப்பதற்கும் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். அதே போன்று ஏராளமான ரசிகர்கள் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களில்
ரசிகர்களும் தொண்டர்களும் அவருடைய அந்த காரை பின்தொடர்ந்தபடி வருகின்றனர். அதே போன்று இந்த கல்லூரி சாலையை சுற்றி இருக்கக்கூடிய இந்த அனைத்து சாலைகளிலும் ஏராளமான ரசிகர்கள், பெண்கள், இங்க இருக்கக்கூடிய கல்லூரி மாணவிகள் என ஏராளமானோர் இங்க இருக்கக்கூடிய அந்த கட்டிடத்தின் மேலே நின்றும் அது மற்றும் இந்த தண்ணீர் டேங்கிற்கு மேலே ஏறி நின்றும் அவரை காண வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தில் இந்த பகுதியில் நின்று கொண்டிருக்கின்றனர். அதே போன்று கார் வரக்கூடிய அந்த சாலையில் யாரும் குறுக்கே வந்து விடக்கூடாது என்பதற்காக இந்த பகுதியில் பேரிகார்டுகளும் அமைக்கப்பட்டிருக்கின்றது. தனியார் பாதுகாவலர்களும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். இன்னும் சற்று நேரத்தில் இந்த நிகழ்ச்சியானது தொடங்கியிருக்கின்றது. நிகழ்ச்சி திட்டமிடப்பட்ட அந்த நேரத்தில் 7 மணிக்குள் முடிவடையாது என்ற ஒரு காரணத்தினால், அதாவது நிகழ்ச்சி தொடங்குவதற்கு தாமதமாகும் என்ற ஒரு காரணத்தால் இந்த நிகழ்ச்சி முடிவதற்கு இரவு ஆகிவிடும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு மிகுந்திருக்கின்றது. விஜயை காண வேண்டும், அவர் என்ன பேசப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பும் ரசிகர்களும் மற்றும் தொண்டர்களிடையே எக்கச்சக்கமாக இருந்து வருகின்றது. அந்த வகையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக இந்த நிர்வாகிகள் உள்ளே அமர வைக்கப்பட்டிருக்கின்றனர். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மாவட்டங்களிலிருந்து முதல் முறையாக வெளியில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்திற்கு கட்சி ஆரம்பித்த பிறகு செல்கிறார் என்றால் அது கோயம்புத்தூர் மாவட்டம் மட்டுமே. அந்த வகையில் கட்சிக்கான அந்த அடுத்த கட்ட நகர்வுகளுக்காக வெளி மாவட்டங்களுக்கு தன்னுடைய அந்த அரசியல் பயணத்தை தொடங்குகிறார் என்ற ஒரு காரணத்தினால அந்த எதிர்பார்ப்பும் மக்களிடையே எழுந்திருக்கின்றது. அந்த வகையில் தற்போது அந்த குறும்பபாளையம் பகுதியில் அந்த சாலையில் இருந்து கல்லூரிக்கு வரக்கூடிய அந்த சாலையில் இந்த விஜயனுடைய கார் வந்து கொண்டிருக்கின்றது. அந்த பகுதியில் ஏராளமான ரசிகர்களும் தொண்டர்களும் அந்த பகுதியிலே சூழ்ந்திருந்து அவருடைய கார் மெல்ல மெல்ல அந்த பகுதியிலிருந்து கடந்து வருகின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.